பட்டிங் யூடியூப். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த நிலைமைக்கு தான் மோஸ்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ குவிட்டிங் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த டெசிஷனுக்கு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. என்ன வீடியோ போடுறோம், இந்த ரீச்சும் பெருசாக வரல அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் கெட்டதுலேயும் நல்லது என்னென்னா, வீடியோ போடாத டைமில் ஒரு சிலர் என்னையும் மதிச்சு ஒரு சிலர் கேட்டாங்க, வீடியோஸ் போடுறதில்ல, போடலாம் கண்டிப்பாக போடலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது பரவாயில்ல, நம்மளையும் ஒரு 4 பேர் அட்லீஸ்ட் ரெகனைஸ் பண்ணுறாங்க, 4 பேர் நம்மளையும் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மனசார்தாக இருக்கும். ஸோ வீடியோ கன்டினியூஸாக போடுங்கிறப்ப வீடியோ போடாமையோ இல்லை எடுக்காமையோ இல்லை, வீடியோ கண்டென்ட் இப்போ கூட நிறையா கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கோம். பட் எடிட் பண்ணுறதுக்கும் அது எடிட் பண்ணுறதுக்கும் அதை கரெக்டாக கன்சிஸ்டன்ட்டாக போடுறதுக்கும் வந்து டைம் வந்து கரெக்டாக ஒத்துழைக்கல எனக்கு. பட் இதுக்கப்புறம் சொல்லுவாங்கள்ல, தை பிறந்தல் வழி பிறக்கும் மாதிரி இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்மளோட கண்டென்ட் அட்லீஸ்ட் எடுத்த வரைக்கும் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கண்டென்ட் புதுசாக எடுக்கலாம் சொல்லுவோம். ஏன்னா நிறையா கண்டென்ட் எடுத்து ஸ்டோரேஜ் நிறையா எடுத்து நிறையா ஒரு ஆல்பமே போகிற அளவுக்கு நிறையா கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கோம். பட் ஸ்டில் அதை வந்து எடிட் பண்ணி கரெக்டான அதை எப்படி வந்து மக்கள் வந்து சேர்க்கணுங்கிறது அதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் டிலே ஆகுது. ஸோ அந்த விஷயத்தை இனிமேல் ரொம்ப டிலே பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குவிட்டிங்கிறது இட்ஸ் நாட் லைக் இதுக்காக இந்த காரணத்துக்காக நான் ஆரம்பிக்க கிடையாது. ஸோ எப்படி வந்து வீடியோ வந்து ஒரு சின்ன ஃபார்மேட்லேயோ ஒரு லாங் ஃபார்மேட்லேயோ அட்லீஸ்ட் மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபார்மேட் அவங்க பிடிச்சவங்க ரீச் ஆகிற மாதிரி நான் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் தான் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா அப்படின்னு ரொம்ப பயங்கர ஒரு எந்தூசிசமில் நிறையா க்ரியேட் பண்ணும், வாரம் பண்ணோம். பட் டே பை டே ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணும்போதும் இல்லை, ஒரு சில விஷயம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிது. ஒரு சில விஷயம் நம்ம நிறையா பார்த்து இன்ஃபர்மேட்டிவாக யோசிச்சு இதெல்லாம் வந்து கண்டென்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஸ் கண்டென்ட்லாம் நிறையா நம்ம ரிசர்ச் பண்ணி போடுவோம், அது வியூஸ் பெருசாக இருக்காது, அதுக்கான ரெகக்னேஷன் பெருசாக இல்லைங்கிறப்ப ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகும். சம்டைம்ஸ் என்னடா இவ்வளோ போடுறோம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப சில சமயம் டவுன் ஆகும். ஸோ லேட்டர்லாம் பார்க்கும்போது தான் சொல்லி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் நினச்சி எப்போவுமே ஒரு கண்டென்ட் போடக்கூடாது, அது வந்து நம்ம பெஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துடணும், அதுக்கான பலன் கண்டிப்பாக திரும்ப வந்து கிடைக்கும், ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் கிளிக் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கும் போது நம்ம போடுற கண்டென்ட்டை கரெக்டாக போடலாம், அந்த கண்டென்ட்டோட லென்த்தையும் வந்து அளவாக வச்சுக்கலாம் சொல்லி இப்போ யோசிச்சும் ஒவ்வொரு ஷார்ட் வீடியோ கொண்டு போகலான்னு இருக்கோம். ஸோ குவிட் பண்ணணும்னு வச்சுன்னா நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க போகிறது கிடையாது. ஸோ இன்னும் குவிட் பண்ணுற மாதிரி அந்த ஐடியாவுக்கும் வரதில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு டீப்பாக கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அந்த டீட்டெயிலான கண்டென்ட் கொடுக்குற மாதிரி, ஷார்ட்டாகவும் எந்த கிறிஸ்பான கண்டென்ட் கொடுக்குற மாதிரி, ஸோ அந்தளவுக்கு யோசிக்கலாம் சொல்லி ஐடியாவில் இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணியாச்சா, அவ்வளோதான் யூடியூப் கிடையாதா, அவ்வளோதான் அதாவது சேனல்லாம் உனக்கு செட் ஆகலையில, அப்புறம் எதுக்கு இன்னும் வச்சு ரன் பண்ணிருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் இது மாதிரி ஏதோ போட்டுட்ருக்கு அப்படின்னு. ஸோ எவ்ரிதிங் இஸ் கிரிஞ்ச் அன்டில் இட் ஒர்க்ஸ். இது வரைக்கும் ஒன்று அச்சீவ் பண்ணவங்க யாராவது தான் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்க்க என்னடா இது ஏதோ சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், பாட்டு அவங்க உழைக்கிட்டு இருக்கான் மாதிரி தான் இருக்கும். அது ஒர்க் ஆகிற வரைக்கும் எல்லாமே கிரிஞ்ச் தான். அது ஒர்க் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்ரிதிங் இஸ் கிரிஞ்ச் அன்டில் இட் ஒர்க்ஸ். ஸோ அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ என்னோட சைட்லேருந்து என்ன இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க முடியுமோ, என்ன பெஸ்ட்டாக கொடுக்குமோ கொடுத்துட்டு தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ பேருக்கு இது வந்து உதவியாக இருக்கும்ல, அட்லீஸ்ட் என்னோட சைட்லேருந்து 1-2 பேருக்கு உதவியாக இருந்தாலும் தட்ஸ் அ ரியலி ஒரு மன ஆறுதல்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு மன ஆறுதல், அவ்வளோதான். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு சில ஏதோ ஒரு ஃபினான்ஸ் கண்டென்ட்டோ ஏதோ ட்ராவல் கண்டென்ட்டோ அட்லீஸ்ட் பார்க்க அந்த அன்றைக்கி அவங்க டே வந்து அட்லீஸ்ட் பார்த்தேன் இது ஒரு மாதிரி மனநிலைன்னு நினைக்கும் போது அது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கண்டென்ட் எனக்கு வந்து மனசு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி திரும்ப ஃபுல் ஸ்விங்கில் வரோம், வந்து எப்படியாவது ஃபுல்லாக வீடியோ வந்து கண்டினியூஸாக போடணுன்னு எய்ம் பண்ணுறோம். ஸோ நான் தான் அக்கௌண்டபிள் இந்த ஒரு விஷயத்துக்கு. எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு ஒரு 4 வீடியோஸாக போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை தாட்டில் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து எப்படியா அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். ஸோ மந்த்லி 4 வீடியோஸ் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணாலே எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ மந்த்லி 4 வீடியோஸ் ரெகுலராக போடணும், கன்சிஸ்டண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை மறக்கணும். போடலைன்னா தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்டில் கூட கேளுங்க, போடல அப்படின்னு அப்பயே தான் எனக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி வரும். எந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் அதை வந்து நான் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு வந்து ஃபுல் ப்ரியாரிட்டி கொடுத்து இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனிதிங் நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த கிரிட்டிசிசம் இருந்தாலும் நம்ம தாண்டி வந்தால் ஆகணும். ஆப்வியஸாக எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்போ தான் ஜஸ்ட் பட்டிங் யூடியூபர். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம தாண்டி வந்தால் ஆகணும். ஸோ மறக்காமல் இனிமேல் எல்லாமே ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன்.
மோஸ்ட்டாக கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் வரணும்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். வில் சி how it works. And thank you for all the support, everyone who were helped me in this complete journey. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பார்ப்போம். ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்.